வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் 14ஆம் தேதி, பராபவ வருஷம் வைகாசி மாதம் 31ஆம் தேதி, நட்சத்திரம் ரோகிணி. இன்று தேய்பிறை சதுர்தசி. இன்றைய தினத்திற்கான ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய விசேஷம் அமாவாசை. மாதம் அமாவாசைக்கு முன்னோர்கள் வழிபாடு செய்ய வேண்டும். தந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும். தந்தை இருக்கிறார் அப்படின்னா உண்மையே கிடையாது. அமாவாசை அன்னைக்கு நீங்கள் கம்முன்னு இருங்க, ஒன்றும் பண்ணக்கூடாது. அப்பா இல்லாதவங்க மட்டும் முன்னோர் வழிபாடு செய்யணும். அமாவாசைனாலே அதுதான். உங்கள் தந்தையார் இருக்கிறார், வயசாயிடுச்சு, அவரால் ஒன்றும் முடியாது, ஆனால் இருக்கார் அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது. அதுதான் அமாவாசை. அமாவாசை என்பது முன்னோர் வழிபாடு செய்யும் நாள். மாதத்தில் ஒரு நாள் முன்னோர்களை கும்பிடணும். அன்றைக்கி யார் கும்பிடணுன்னா அப்பா இல்லாதவங்க தான் கும்பிடணும். அப்பா இருக்கார் சார், ஆனால் அம்மா இல்லை, நான் முன்னோர் வழிபாடு செய்யலாமான்னா செய்யக்கூடாது. அப்பா இல்லைன்னா தான் செய்யணும். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் சூரியன் சந்திரன், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கொங்கு செல்வன், கெட்டி சமுத்திரம், ஈரோடு மாவட்டம் அந்தியூர். ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தம் என்றால் அது சனிக்கிழமையின் பின்னிரவு என்கிறார்களே. சனிக்கிழமை பின்னிரவில் திருமணம் போன்ற சுப முகூர்த்தங்கள் வைத்து கொள்ளலாமா? அதே போல் புதன்கிழமை பிரம்ம முகூர்த்தம் செவ்வாய்க்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. அது செவ்வாய்க்கிழமை தான் என்று கூறுகிறார்கள். ஏனெனில் சூரிய உதயம் 6 மணி தான். 6 மணிக்குத்தான் ஆரம்பம். கிழமையே 6 மணிக்குத்தான் ஆரம்பம். ரொம்ப கரெக்டு. நீங்கள் சொல்கிறது 100க்கு 100% நான் ஒப்புக்கொள்கிறேன். எனக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது. அது கேரளாவில் ரொம்ப பாப்புலர். எது பண்ணாலும் விடியறதுக்கு முன்னால் பண்ணிடணுமாங்க. அவங்க தூங்கி எழுந்துக்கிறதுக்கு முன்னாலே எல்லோரும் பல்ல தேய்க்கிறதுக்கு முன்னால் அவங்க ஃபங்க்ஷனே முடிச்சிருவாங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது சிறப்புன்றதை நான் அதை நான் பெருசாக ஒத்துக்கலை. அதில் எனக்கு ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது. ஏன்னா நமக்கு பஞ்சாங்கன்றது என்ன? சூரிய உதயம் தான் கணக்கு. 6 மணிக்கு சூரிய உதயம்னா 6 மணிக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பம். நீ 5லேருந்து 6 வச்சேன்னா அப்போ அது சனிக்கிழமையுடைய எண்டில், அது பின்னிரவு. சனிக்கிழமையுடைய எண்டு தானே ஞாயிற்றுக்கிழமை காலைங்கிறது. அப்போ எப்படி சனிக்கிழமையில் எப்படி நீ சுப நிகழ்ச்சியெல்லாம் வைப்ப? பிரம்ம முகூர்த்தத்திற்கு ஒரு விதிவிலக்கு உண்டு என்று சொல்வார் உண்டு. எனக்கு அது தெரியும். அந்த மாதிரி சொல்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன், அவங்களோட ஆர்கியூ பண்ணியிருக்கேன். ஆனால் நீ வியாழக்கிழமை 5 to 6 வச்சா தப்பு கிடையாது. ஏன்னா அது புதன்கிழமை கணக்காயிடும். புதன்கிழமை பின்னரவாகிவிடும். வியாழக்கிழமை 5 to 6 வைக்கலாம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை 5 to 6 வச்சேன்னா அது சனிக்கிழமை பின்னரவாகத்தான் கணக்கிட வேண்டும். அதனால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வைத்தால் எந்த நாடு நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம், திதி வாரம் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம்னு சொல்கிறது ஏற்புடையது அல்ல. நான் அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன். அதனால் நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப சரி. அந்தியூர் ஈரோடு மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கிறார் கொங்கு செல்வன் அப்படிங்கிறவர். நல்ல கேள்விங்க. நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு. ஆங்கில நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தம் சனிக்கிழமை ஆயிற்றே. ஆமாம். கொங்கு செல்வன் அந்தியூர். நல்ல விஷயங்களை விட தீய விஷயங்கள் வேகமாக பரவுகின்றன. அதைத்தான் மக்கள் விரும்புகின்றார்களா? நல்லவற்றை விட தீய செய்திகளையும் தீய நடவடிக்கைகளையும் மிக வேகமாக பரவுகின்றன. அதுதான் இயற்கை. ஜே மணிகண்டன், திருவிக்கா நகர், பேரணாம்பட்டு, 635810 பின்கோடு. நமது மக்களுக்கு ஆலயம் செல்வதில் தற்சமயம் ஆர்வம் அதிகமாக உள்ளதே. எதனால்? கரெக்டு தான். ஆமாங்க. என்ன கூட்டம் வருது தெரியுமா? ஒரு வீக்கெண்டு சேர்ந்தாப்பில் வெள்ளிக்கிழமை ஏதாவது ஒரு ஹாலிடே ஆகிடுச்சின்னு வச்சுங்க, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லீவு சேர்ந்தாப்பில் வந்துடுச்சுன்னா உடனே எல்லோரும் வண்டி எடுத்துன்னு கிளம்பிடுறாங்க. ஊருக்கு போகலாம் வான். ஒரு வீக்கெண்டு விடுறதில்ல. அதுலேயும் 3 நாள் 4 நாள்லாம் லீவு சேர்ந்தாப்பில் வந்ததோ அவ்வளோதான். திருத்தணிக்கிட்ட போக முடியாது, கூட்டம் அப்படி இருக்கும். திருத்தணியில் மேலே ஏறுற ரோடை பிளாக் பண்ணிவிடுவாங்க. நடந்து வாங்க சார், ஹவுஸ்ஃபுல், பார்க்கிங் ஃபுல்லாகிடுச்சு, போகிறதுக்கு வழியே இல்லை, காரை நிறுத்திட்டு படிக்கட்டு வழியாக ஏறி வாங்கன்றாங்க. திருச்செந்தூரில் கேட்கவே வேண்டாம்.
கிட்டே நெருங்க முடியாது. கடற்கரை அவ்வளோ ஜேன்னு இருக்கும். அதுலேயும் யாரோ இப்போ புதுசாக பௌர்ணமி அன்னைக்கு போய் கடற்கரையில் படுத்தா நல்லதுன்னு சொல்லிட்டான். எல்லாம் போய் அங்கே போய் துண்டை வெடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க திருச்செந்தூரில். அது யார் சொன்னாங்கன்னு தெரில. பௌர்ணமி அன்னைக்கு நைட்டு அங்கே போய் கடற்கரையில் போய் படுத்து தங்கணும், காலையில் எழுந்ததும் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு வரணும் அப்படின்னு. சரியான கூட்டம் வருது. அதே மாதிரி பழனியில் ஜேன்னு கூட்டம். போன மாதம் போயிருந்தேன் பழனிக்கு. சாதாரண நாள்லேயே கூட்டம் திணறுது. விசேஷ நாட்களெல்லாம் கேட்கவே வேணாம். பழனியில் அப்படி ஒரு கூட்டம். அந்த விஞ்சுக்கு ஒரு கூட்டம், ரோப் காருக்கு அது ஒரு பெரிய கும்பல் இருக்குது. அது தவிர படியில் துப்புன்னு ஏறி போயிட்டே இருக்காங்க மக்கள். இன்னொரு ரூட் ஏதாவது போட்டால் கூட நல்லாயிருக்கும். எஸ்கலேட்டர் மாதிரி போடணும். தரையிலேருந்து அப்படியே நேராக மேலே வரைக்கும் போகிற மாதிரி எஸ்கலேட்டர்லாம் போடணும். பழனிலையும் சரியான கூட்டம் வருது. இவ்வாறு பக்தி அதிகமாக விட்டதா? இது மாதிரி ஏன் கூட்டம் அதிகமாக வருகிறது? ஆமாம் சார், பக்தி வளர்ந்து கொண்டே தான் போகிறது. பக்தி நமது நாட்டிலே வளர்கிறது. தென்னிந்தியாவிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே பக்தி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த பக்தியை யாரும் தடுக்க முடியாது. அது மக்கள் மனதில் தோன்றுகின்ற விஷயம். அவர்களுக்காக பிடித்தால் எந்த கோயிலுக்கு வேண்டுமானாலும் போவார்கள். மக்கள் விரும்பி செல்கிறார்கள். யாரும் அவர்களை வற்புறுத்தவில்லை, யாரும் அவர்களை தூண்டிவிடவில்லை. அவர்களாகவே செல்கிறார்கள். அதனால் பக்தி அதிகரித்து விட்டது. நீங்கள் சொல்கின்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தும் மக்களை போய் சேருகின்றன. உண்மை உண்மை உண்மை. நன்றி. எனவே மூட நம்பிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. மூட நம்பிக்கை அல்ல, இது பக்தி. ஆர்எஸ் ஜெயக்குமார் அவர்கள் இதை ஒரு பாராட்டு மாதிரி எனக்கு சொல்கிறாரு. அதில் என்னுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த பொருள்பட கூறுகிறார். நன்றி. அப்படி இருந்தால் அது இறைவன் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு என்று தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நான் செய்துட்ருக்கிறது ஜோதிடம் என்ற பெயரிலே ஆன்மீக சேவை தான் செய்கிறேன். ஆன்மீகத்தை வளர்ப்பது தான் எனது குறிக்கோள். நவகிரகத்தை 7 சுற்று வலமாக வந்து 2 முறை எதிர்ப்புறமாக சுற்றுகிறார்கள். அது நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார். நான் நிறைய தரம் இதுக்கு பதில் சொல்லிட்டேன். 9 சுத்தும் பிரதட்சணமாக தான் பண்ணணும். 2 தரம் எதிர் சுற்று சுற்றக்கூடாது. அப்பிரதட்சணம் கிடையாது நவகிரகத்தில். எனவே நவகிரகத்தை 9 முறை சுற்றி வருவது தான் சரி. 2 முறை எதிர் சுற்று சுற்றக்கூடாது. கேள்வியை கேட்டிருப்பவர் சீனி சந்திரசேகர், MABL PhD, பாசாமி, வாண்டையார் நகர், சீனிவாசபுரம், தஞ்சாவூர். எதிர்ப்புறமாக நவகிரகத்தை சுற்றுவது பெரிய தவறு. அதை செய்யவே கூடாது. எந்த சுப நிகழ்ச்சியிலும் அப்பிரதட்சணம் என்பது வராது. அப்பிரதட்சணம் என்றால் ஆன்டி கிளாக் வைஸ், ஆப்போசிட் சைடில் சுற்றுறது, அது கிடையாது. அபர காரியத்தில் தான் வரும். சுப நிகழ்ச்சியில் எதிலுமே பிரதட்சணம் தான். சரபேஸ்வரருக்கு 2 ரெக்கைகளும், ஒன்றில் மகர பிரத்யங்கரா தேவியும் மற்றொன்றில் சூலினி துர்க்கையும் உள்ளனர். இந்த 2 தேவிகள் சரபேஸ்வரருக்கு நடுவே வைத்து வழிபாடு செய்யும் கோவில் உள்ளது. சரபேஸ்வரருக்கு கோவில் உள்ளது. இது கும்போணத்துக்கிட்ட பண்ணுவாங்களே, அந்த அமாவாசை ஹோமம் பண்ணுவாங்களே ஐயாவாடி, அங்கே சொல்கிறீங்களா? அது ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸ். சரபேஸ்வரர் சூலினி துர்க்கை உள்ள கோவில் பண்டாரி அம்மன் அழகர் சுவாமிகள் ஆலயத்தில் உள்ளது. இது ஒன்றும் புரியலையே சார். RS ஜெயக்குமார், இந்த சரபேஸ்வரர் கோவில் எங்கே இருக்குன்றது இன்னும் கூட தெளிவாக சொல்லுங்கள். காரைக்காலில் பூவம் பெற்ற, அது என்ன பூவம் பெற்றன, காரைக்காலில் பூவம் என்ற இடத்தில் சரபேஸ்வரர் ப்ளஸ் சூலினி துர்க்கை உள்ள கோவில் பண்டாரிகள் சுவாமிகள் ஆலயத்தில் உள்ளது. புரியல சார், இன்னும் கூட கொஞ்சம் கிளியராக எழுதி போடுங்க. கோவில்களில் உள்ள கொடிமரத்தை தொட்டு கும்பிடலாமா அல்லது 3 சுற்று விட்டு வந்து விடலாமா? ஜே மணிகண்டன், திருவிக்கா நகர், பேரணாம்பட்டு, 635810. கொடிமரத்தை தொட்டு கும்பிடலாம் சார். 3 முறை தொட்டு கும்பிடலாம். அதுலேருந்து தான் கோவில் ஆரம்பிக்கிறதாவே கணக்கு. 7 பிறப்புகள் என்றால் என்னென்ன தெரியுமா? தேவர், மனிதன், விலங்கு, பறவை, ஊர்வன, நீர் வாழ்வன, தாவரம். இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழத்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்கிறாள். என்னென்னா 7 பிறப்புங்கிறது இதானா? 7 பிறவி அப்படிங்கிறது 7 வகையான பிறவியாம். தேவர், மனிதர், விலங்கு, பறவை, அந்த மாதிரி 7 விதமான பிறவி. மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நாள். ராசியில் ராசி அதிபதி ஆட்சி, 2ஆம் இடத்தில் சந்திரன் உச்சம்.
4ஆம் இடத்தில் குரு உச்சம், 4ஆம் இடத்தில் குரு சுக்கிரன் சேர்க்கை. எனவே மிக 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 சிறப்பான நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்று நீங்கள் ஏதேனும் ஒரு முயற்சியில் இறங்கினால் அதிலே நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எந்த முயற்சியாக இருந்தாலும் அதிலே உங்களுக்கு வெற்றி உண்டு. தொழில் தொடர்பான விஷயங்களிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்தலாம். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அலுவலகத்திலே நற்பெயர் கிடைக்கும். நீங்கள் செய்த செயல்களை அனைவரும் பாராட்டுவார்கள். உங்கள் திறமைகளை மற்றவர்கள் ஒப்புக்கொள்வார்கள். பெரும்பாலானவர்கள் மற்றவர்களின் திறமைகளை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அது ஒரு ஈகோ. அவர் ரொம்ப கெட்டிக்காரர், ரொம்ப நல்லா எல்லாம் செய்கிறாருன்னு சொல்லிட்டா இவங்களுக்கு ஏதோ பெரிய நஷ்டம் மாதிரி நினைப்பாங்க. உண்மைதானே சொல்கிறோம். அதுக்கு என்ன காசா பணமா சொல்லிட்டு போயேன். மற்றவங்கள ரொம்ப புகழ்ந்துட்டா அவங்களுக்கு தலகணம் வந்துடும், அதனால் புகழ மாட்டேன் அப்படிம்பாங்க. உங்களுக்கு புகழறதுக்கு மனம் இல்லை. அதை சொல்லாமல், நேரடியாக சொல்லாமல் புகழ்ந்தா மண்டக்கணம் வந்துடும், அதனால் புகழ மாட்டேன்பாங்க. இன்று உங்களுக்கு புகழ் கிடைக்கப் போகிறது. இன்று உங்கள் திறமைகளை அனைவரும் பாராட்டுவார்கள். உங்கள் தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். ரிஷப ராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரமெல்லாம் இப்பொழுது நாம் வரிசையாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கிருத்திகை, நாளைக்கு அமாவாசை, வரிசையாக எல்லாமே விரத நாட்களாக வருது. மிக முக்கியமான நாட்கள். இன்றைய தினம் கிரக நிலவரம் உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. எனவே ரிஷபராசி நேயர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ரிஷபராசியிலே உள்ள மாணவர்கள் மிக சிறப்பாக படிப்பார்கள். கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். கல்வியில் ஆர்வம் ஏற்படும். அட்மிஷன் கிடைக்கும். நீங்கள் விரும்பும் கல்லூரியில் விரும்பும் கோர்ஸ் படிப்பதற்கான அட்மிஷன் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். பெரிய வியாபாரத்தில் உள்ளவர்களெல்லாம் கோடிக்கணக்கிலே பணத்தை புரட்டி லட்சத்தை பார்த்தவர்களெல்லாம் இப்பொழுது கோடியை பார்க்க போகிறார்கள். அப்படி ஒரு பெரிய நிதி வளர்ச்சி, நிதி முன்னேற்றம், நிதியிலே பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகிறது. எனவே இது ஒரு நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 11ஆம் இடத்திலே 11 குடைவன் ஆட்சி, 12ஆம் இடத்திலே 2 குடைவன் உச்சம். வெகு சிறப்பாக அருமையாக கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே மிதுன ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கு அதிக பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். மிதுன ராசியிலே உள்ள திருமண வயதில் இருக்கும் இளம் ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் திருமணம் இப்பொழுது நிச்சயிக்கப்படும். திருமண பேச்சுவார்த்தை நடத்தினால் அதிலே நல்ல முடிவு எட்டப்படும். உங்களுக்கு பிடித்தாற்போல், நீங்கள் எதிர்பார்ப்பது போல் உங்களுடைய வாழ்க்கை துணை அமைவதற்கான நேரம் வந்துவிட்டது. வேலை தேடிக்கொண்டிருக்கும் மிதுன ராசியினருக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கும். வேலை வந்துவிட்டது. எனவே இது ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான அற்புதமான நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கின்ற மிகச் சிறப்பான நல்ல நாள். 10ஆம் இடத்திலே தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியான அங்காரகன் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பு. ராசியிலேயே குரு உச்சமடைந்து 5, 7, 9 ஆகிய வீடுகளை பார்த்து சிறப்பித்து கொண்டிருக்கிறது என்பது மிக மிக பெரிய சிறப்பு. கிரகங்களெல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு நன்மை செய்கின்றன. குரு பகவான் ராசியிலேயே உச்சமடைந்து எவ்வளவு அதிகபட்ச நன்மை செய்ய முடியுமோ செய்து கொண்டிருக்கிறார். ராசிக்கு யோகாதிபதியான அங்காரகன் 10ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறார். எனவே நன்மைகள் மிக அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. சிம்ம ராசிக்கு இது மிக சிறப்பான நாள். பாக்யாதிபதி வலுப்பெற்றிருப்பதால் அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 9 குடைவன் 9ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அந்த 9 குடைவன் தான் பூமிகாரகன். பூமிகாரகன் நன்றாக இருந்தால்தான் பூமி சொந்தமாக வாங்க முடியும். செவ்வாய் நல்லா இருந்தால் தான் வீடு அமையும். இப்பொழுது செவ்வாய் வலுவாக இருக்கிறது. சிம்ம ராசிக்கு செவ்வாய் 9 குடைய பாக்யாதிபதி, அது வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. எனவே ஏதாவது ஒரு இடத்திலே, உங்களுக்கு பிடித்த இடத்திலே இப்பொழுது ஒரு அசையா சொத்து வாங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படும். சொத்து சம்பந்தமான, சொத்து தொடர்பான வழக்குகள், வியாஜ்யங்கள், பிரச்சனைகள் ஏதாவது குடும்பத்திலே நீண்ட நாட்களாக தொடர்ந்து கொண்டிருந்தால் இப்பொழுது அதற்கு ஒரு நல்ல முடிவு எட்டப்படும். நியாயமான நேர்மையான முடிவாக அது இருக்கும். அது ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் இருக்கிறது. எனவே அதன் மூலம் உங்களுக்கு சொத்து கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. நீதிமன்ற தீர்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய நாளாக இந்நாள் விளங்குகிறது. கன்னிராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 11 குடைவன் 9ஆம் இடத்திலே
உச்சம். 4 7 குடையவன் 11ஆம் இடத்திலே உச்சம். 2 கிரகங்கள் உச்சமடைந்திருக்கின்றன. ஒன்று குரு, மற்றொன்று சந்திரன். இவை இரண்டுமே கன்னிராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்கள். குரு 4 7 ஆகிய 2 கேந்திரங்களுக்கு அதிபதி. சந்திரன் 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திற்கு அதிபதி. அவ்விரண்டு கிரகங்களுமே உச்சமாக இருக்கின்றன இன்றைய தினம். சந்திரனும் உச்சம், குருவும் உச்சம். குருவிற்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் உச்சம். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். என்ன விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய அலுவலக பணிகளை சிறப்பாக செய்வீர்கள். அலுவலகத்திலிருந்து உங்களுக்கு நல்ல பாராட்டு கிடைக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் கிடைக்கும். பெரிய அளவிலே லாபம் கிடைக்கும். மிகப்பெரிய வளர்ச்சியை இப்பொழுது நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தொழிலில் வளர்ச்சி, பொருளாதாரத்தில் வளர்ச்சி, சமூக அந்தஸ்து உயரும். பெயர், புகழ், செல்வாக்கு அதிகமாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெற்று கொண்டிருக்கும். எனவே அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். துலா ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் துலா ராசியினர். சந்திராஷ்டமம், அதனால் பேசக்கூடாது, பணத்தை பத்திரமா பாதுகாக்கணும், அதிகமாக செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், அதைவிட முக்கியமான ஒரு விஷயம் இப்பொழுது 6 குடையவன் உச்சம் பெற்றிருப்பதால் ஆரோக்கியத்திலே அதிக கவனம் செலுத்த வேண்டும். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். பாக்யாதிபதி சந்திரன் 7 உச்சம். 5 குடையவன் 9 உச்சம். 9 குடையவன் 7 உச்சம். இது ஒரு சிறப்பான ஒரு கிரக அமைப்பு. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுவதற்கு வாய்ப்பிருக்கிறது. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே நீங்கள் கலந்து கொள்வீர்கள். நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய, சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைக்கும். உற்றார் உறவினர் இல்ல திருவிழாவிலே, இல்ல திருமணத்திலே கலந்து கொள்வீர்கள். சொந்தக்காரங்க வீட்டில் ஏதாவது கல்யாணம் இருக்கும், அதுக்காக போவீங்க. அது ஒரே சந்தோஷமாக இருக்கும். அங்கே எல்லாரையும் பார்த்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லோரோடும் பேசி பழகி சிரித்து மகிழ்ந்து விருந்து உணவு சாப்பிட்டு உற்சாகமாக மகிழ்ச்சியாக மன நிறைவுடன் திரும்பி வருவீர்கள். எனவே இது ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி உச்சமடைந்திருப்பதால் யோகம். 5 குடைவன் 5ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அலுவலகத்தில் எதிர்பாராத திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். திடீர் பதவி உயர்வு, மகிழ்ச்சியான நல்ல தகவல் வந்து சேரும். அலுவலக பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள். உற்றார் உறவினர் நண்பர்கள் என பலரையும் சந்திக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிக்கு செல்லும் வாய்ப்பு இன்றைய தினம் ஏற்படும். அந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் யாரையெல்லாம் பார்க்க வேண்டும் என நினைத்து கொண்டிருந்தீர்களோ, ரொம்ப நாளாக பார்க்காதவங்க எல்லாரையும் அங்கே பார்த்துருவீங்க. எனவே இது ஒரு மகிழ்ச்சியான நாள், நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாள். 7ஆம் இடத்திலே குரு சுக்கிரன் சேர்க்கை. 4ஆம் இடத்திலே 4 குடைவன் ஆட்சி பலம் பெற்றதால் சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு இருக்கிறது. 7இல் குரு சுக்கிரன் சேர்க்கை பெற்று ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன 2 சுப கிரகங்கள், முக்கியமான சுப கிரகங்கள் குரு சுக்கிரன். அது ரெண்டும் சேர்ந்து பார்க்குது, உங்களையே பார்க்குது. உங்களை பார்த்தா அப்போ என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையிலே ஏதோ பெரிய நல்லது, நல்ல விஷயம், நன்மை நடைபெறப் போகிறது. அதுதான் அதோடைய அர்த்தம். அந்த கிரகம் அங்கு வந்தால் என்ன என்றால், ஏதோ நன்மை நடக்கப் போகிறது. நன்மை ஏதேனும் நடந்தால் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருங்கள். நன்மைகள் நம்மை நாடி வரும் பொழுது நாம் அதை இறைவன் நமக்கு கொடுத்த பரிசு என்று நினைத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சில பேர் ஓவர் திமிராக இருப்பாங்க. ஒரு நல்ல சான்ஸ் யாராவது வாங்கி கொடுத்தா, இல்லை ஏதோ ஒரு சான்ஸ் வருது ஒருத்தர் மூலியமானா, இவன் என்ன எனக்கு சான்ஸ் வாங்கி கொடுக்குறது, இவன் பெரிய இவன், இவன்லாம் எங்கிட்ட வந்து ஒரு காலத்தில் டீ வாங்கி கொடுங்கன்னு நின்றுவன், இன்றைக்கி இவன் எனக்கு சான்ஸ் தரானா, இவன் ரெக்கமெண்ட் பண்ணுறானா, இவன் யார்? இப்படியே பேசி பேசி எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு முன்னுக்கே வராமல் நல்ல சான்ஸ் எல்லாம் இவங்களே வாயாலேயே தட்டி விட்டு வாயாலேயே கெட்டு போனவங்கம்பாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. பேச்சிலேயே அவங்கள எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க. இரிட்டேட் ஆகிற மாதிரி பேசுவாங்க சில பேர். அப்புறம் என்ன பண்ணுவான், மற்றவன்லாம் அவனை பார்த்தாலே நைஸாக அப்படி வேறு பக்கமாக போயிடுவான். அவன் ரோட்டில் இந்த ஓரம் நடந்து வந்தால் அவன் அந்த ஓரம் கிராஸ் பண்ணி ஓடி போயிடுவான். எல்லாரும் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அனாவசிய பேச்சு பேசுபவர்களை மக்கள் தவிர்க்க நினைப்பார்கள். அதனால் அகம்பாவத்தை விட்டுவிட வேண்டும். எந்த வாய்ப்பு வந்தாலும், அது யார் மூலம் வந்தாலும் இறைவன் கொடுத்த சந்தர்ப்பம் என்று நினைத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனப்பக்குவம் வரணும். கடவுள் நமக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கார்,
கடவுள் நேரில் வர முடியுமா? சங்கு சக்கரத்தோட கிருன்னு வந்து நிற்க முடியுமா? அவனை கடவுள் என்ன பண்ணுவார்? யாரோ ஒருத்தர் மூலியமாக ஒரு விஷயத்தை, செய்தியை நமக்கு சொல்லுவார். பகவான் மனுஷ ரூபேணகா அப்படின்னு பெரியவர்கள் சொல்வார்கள். பகவான் மனுஷ ரூபேணகான்னா கடவுள் மனித வடிவில் தான் வருவார்னு அர்த்தம். மனிதன் வடிவில் தான் ஒரு தகவல் வரும். யாரோ வந்து ஏதோ ஒரு நியூஸ் சொல்லுவாங்க, ஒரு தகவல் சொல்லுவாங்க. அந்த தகவலை அனுப்பியது யார்? கடவுள். அதை நம்ம எடுத்துக்கணும், அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும். அது யார் மூலியமாக வருதுன்றதை விட்டுறணும். ஏன்னா இன்றைக்கி நல்ல சந்தர்ப்பங்கள்லாம், பெரிய பெரிய சந்தர்ப்பங்கள்லாம் வரும். தயவு செய்து அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கும்பராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். கும்பராசி அன்பர்கள் இன்று மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். 5 புதன் 5ஆம் இடத்திலேயே இருக்கிறது, ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. 5ஆம் இடம் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பதவி கிடைக்கும். புதன் பலமாக இருக்குது, புதன் நல்லா இருக்குது, அதனால் பதவி கிடைக்கும். பொதுவாகவே இன்றைய நாள் நல்ல நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கும்பராசியினருக்கு குடும்பத்தில் ஏதேனும் சுப நிகழ்ச்சி நடைபெற வாய்ப்பு இருக்கிறது. பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும். 2 குடைவன் உச்சம் பெற்றிருப்பதால் இப்பொழுது தனஸ்தானம் வலுப்பெற்று இருக்கிறது. எனவே பொருளாதார வளர்ச்சி கணிசமாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். மீன ராசிக்கு இது மிக சிறப்பான நாள். 5 குடைவன் 3ஆம் இடத்திலே உச்சம். ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் உச்சம். 2 குடைவன் 2ஆம் இடத்தில் ஆட்சி. 4 குடைவன் 4ஆம் இடத்தில் ஆட்சி. எப்படி இருக்கு பாருங்களேன், வரிசையா. 2ஆம் இடத்தில் 2 குடைவன் ஆட்சி, 4ஆம் இடத்தில் 4 குடைவன் ஆட்சி, 5ஆம் இடத்தில் ராசி அதிபதி உச்சம், 5 குடைவன் 3ஆம் இடத்தில் உச்சம். எல்லாம் ஆட்சி உச்சம், ஆட்சி உச்சம். முக்கியமான கிரகங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ கண்டிப்பாக ஏதோ நல்லது நடந்தே ஆகணும். பெரிய அளவில் நல்லது நடக்க போகுது, வேணா பாருங்கள். இன்றைய தினம் மீன ராசிக்கு அதிர்ஷ்ட காற்று வீசுகிறது. நல்ல சந்தர்ப்பங்கள் தேடி வரும். வியாபாரம் முன்னேற்றம் அடையும். பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பெரிய பெரிய வேலைகளை சுலபமாக செய்து விடுவீர்கள். மற்றவர்களுக்கு அரிதான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு எளிதாக நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கலைமாமணி ஹரிகேசன் நல்லூர் வெங்கட்ராமன்.